இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே பாலக்குளம் கிராமத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு இதுதான். 19ஆம் தேதி நள்ளிரவு நாய்கள் குறைக்க அவசரமாக வீடுகளை விட்டு வெளியேறினர் மக்கள். வெளியே வந்தவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திய நிகழ்வு ஒன்று அங்கு அரங்கேறி கொண்டிருந்தது. அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு குடியிருந்த மாரிமுத்து என்பவர் 3 பைகளுடன் வெளியே நின்று கொண்டிருந்தார். அந்த பைகளில் இருந்து ரத்தம் வழிய அதில் இருப்பது என்ன என அக்கப்பக்கத்தினர் கேள்வி எழுப்ப அது மாட்டிறைச்சி என பதிலளித்துள்ளார் மாரிமுத்து. நள்ளிரவில் 3 பைகளில் மாட்டிறைச்சியா என சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கேள்விகளை அடுக்கினர். ஆனால் மாரிமுத்துவோ முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்து பைகளை திறந்து பார்த்தவர்களுக்கு அங்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், பைகளில் தலை தனியாகவும் உடல் 2 துண்டுகளாகவும் இருந்தது. மாரிமுத்துவின் மனைவி மரிய சந்தியா. உடனடியாக காவல்துறைக்கு அவர்கள் தகவல் அளிக்க அவர்கள் மாரிமுத்துவை கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மாரிமுத்துவும் மரிய சந்தியாவும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர். இருவருக்கும் 2 குழந்தைகள் உள்ளனர். நெல்லை மாவட்டம் சீவல்லப்பேரியை சேர்ந்த இவர்களுக்கு அடிக்கடி தகராறு எழுவது வழக்கம் என கூறப்படுகிறது. மாரிமுத்துவின் குடிப்பழக்கம் குடும்ப நிம்மதியை கெடுத்துள்ளது. இதனை அடுத்துதான் பாலக்குளத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு வந்தனர். மரிய சந்தியா தூத்துக்குடியில் உள்ள ஒரு மீன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார். அண்மை காலமாக மனைவியின் நடத்தையில் மாரிமுத்துவிற்கு சந்தேகம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கணவரிடம் கோபித்துக் கொண்டு நெல்லைக்கே சென்றுள்ளார் சந்தியா. உன்னிடம் பேச வேண்டும் வா என கெஞ்சி மனைவியை அழைத்திருக்கிறார் மாரிமுத்து. கணவனின் பேச்சை நம்பி வந்த சந்தியாவை சாலையில் வைத்தே அடித்து உதைத்து வீட்டிற்கு கூட்டி வந்துள்ளார். வீட்டிற்கு வந்ததும் இருவருக்கும் இடையே சண்டை தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் வீட்டில் இருந்த டிவியின் சத்தத்தை அதிகரித்துவிட்டு சந்தியாவை கடுமையாக தாக்கியதுடன் அரிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார் மாரிமுத்து. சந்தியாவை கொன்றதை மறைக்க எண்ணிய மாரிமுத்து அவரது தலையை தனியாக துண்டித்துள்ளார். உடலையும் 2 துண்டுகளாக வெட்டி 3 பைகளில் அடைத்து எங்காவது வீசிவிடலாம் என எண்ணி சடலத்துடன் வெளியேறிய போதுதான் அக்கம் பக்கத்தினரிடம் சிக்கியுள்ளார் மாரிமுத்து. குடிப்பழக்கம் மற்றும் மனைவி மீதான சந்தேகத்தால் தற்போது கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார் மாரிமுத்து. குடி மற்றும் சந்தேகம் வீட்டிற்கு எப்போதுமே கேடுதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.